ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் நதிரா சேனல். இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு இந்த வீடியோவில் என்னென்னு பார்ப்போம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு கேட்டாங்க. ஸோ வந்து வீட்டில் சத்து மாவு தான் இருந்துச்சு. அதனால் சத்து மாவில் வந்து சரி ரொட்டி செட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு வந்து ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து தண்ணி தெளித்து மாவை நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சத்து மாவு வந்து எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் எத்தனை பேர் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்தே இந்த சத்து மாவு வந்து பால்வாடியிலலாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து வீட்டில் வாங்கி கொழுக்கட்டை, ரொட்டி, புட்டு இந்த மாதிரியெல்லாம் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே உடம்புக்கு வந்து ஹெல்த்தியானது. இப்போ கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து மாவு வந்துருச்சு. எவ்வளோ தான் வந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்லேருந்து இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துட்ருக்காங்க இப்போயுமே. ஸோ என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். சும்மாவே வெந்நீர் வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்தாலே பிள்ளைங்க சாப்பிட்றேன் ஈவினிங் டைமில். நான் வந்து சரி இன்றைக்கி ரொட்டி மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு அதை நல்லா இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சமாக அதோட தேங்காய் துருவல் சேர்த்து நான் வந்து தோசைக்கல்லில் தட்டி ரொட்டி மாதிரி செஞ்சு கொடுத்தேன். இதுவுமே வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அப்போல்லாம் வந்து நிறைய இந்த மாவு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு சில இடத்துல தான் கிடைக்கிது, அதிகமாக கிடைக்கிறதில்ல. ஆனாலும் கண்டிப்பாக கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. சும்மாவே இந்த மாதிரி நம்ம தண்ணி தொட்டு தோசைக்கல்ல லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டு மேலே தேங்காய் துருவல் வேணும் அப்படின்னா மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவி விட்டுட்டு நம்ம நெய்யோ எண்ணெயோ விட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து சர்க்கரையெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டாம். அதிலே வந்து இனிப்பு எல்லாமே இருக்கும். அதனால் வந்து சும்மாவே நம்ம சர்க்கரை சேர்த்தாமே செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்த்து செய்கிறோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சு மேலே இந்த மாதிரி ரொட்டியில் அப்ளை பண்ணி கொடுத்தேன். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய ரெசிபி இதிலே நம்ம செய்யலாம். ஸோ இதில் வந்து சத்து மாவுலேயே கஞ்சி செய்யலாம், கொழுக்கட்டை, புட்டு, நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரொட்டி நிறைய ரெசிபிஸ் வந்து செய்யலாம். நீங்களும் சத்து மாவு வாங்கினீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே உண்மையாலுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒன்று தான். உங்களுக்கு தட்டில் வச்சு தட்டுறதுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக எண்ணெயும் தண்ணியும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெறும் உருண்டையாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். தேங்காயோட சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஒரு 6 மணி போல் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த டிஃபனுக்கு என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, நான் விளக்குறேன் அப்படின்னு விளக்கிட்டுருக்கா. என் பையன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் நின்றுட்டு எதுக்கோ அடம் பிடிச்சிட்டு அழுதுட்டு நின்றுட்டுருக்கான். கிச்சனில் நின்றுட்டு அவனும் ராவடி பண்ணிகிட்ருக்கான். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடு, அவன் மட்டும் வேலை செய்கிறான், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுன்னா ராவடி பண்ணி நின்றுட்டுருந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கடலை மாவு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கடலை மாவு வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அது வந்து 250 ml கப்பு, அதில் 1.5 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடயே வந்து ஒரு 2 கேரட்டு, 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாமே ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன்.
1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ரவை. வெறும் கடலை மாவில் செஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். ஸோ ரவை சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம தோசை சுடுவோம் இல்லையா, ஸோ அந்த பதத்துக்கு வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வீட்டில் வந்து இட்லிக்கு மாவு இல்லை, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்றைக்காவது நீங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. ஸோ நல்லா கட்டி இல்லாமல் கடலை மாவு தண்ணியில் கரைச்சது கட்டி கட்டி ஆயிரும். அதனால் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட கேரட், வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் பாதிக்கு மேலே நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கிறேன். 1 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தோசை ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். அந்த பதத்துக்கு நல்லா மாவை கரைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தோசை மாதிரி சுட்டு எடுக்கலாம். ஸோ காயெல்லாம் நீங்கள் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து வேறு எந்த காய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ மாவு வந்து ரெடி ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு சட்னி தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். பூண்டு சட்னி வந்து பிள்ளைங்க அரைக்க சொன்னாங்க. ஸோ சரி பூண்டு சட்னி அரைப்போம், ரொம்ப நாளாச்சு, அதனால் பூண்டு சட்னி அரைச்சிருக்கேன். மிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 2 கட்டி அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். அதோட 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து தக்காளி வந்து நான் சேர்த்துட்டேன். தக்காளி வேண்டாம் அப்படின்னா வெறும் வரமிளகாவும் பூண்டு மட்டும் வச்சு கூட நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பூண்டோட தக்காளி வரமிளகாய் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து அடை மாதிரி தான் நம்ம ஊற்றி எடுக்கணும். நம்ம வந்து ரொம்ப மெலிசாலாம் ஊற்ற முடியாது. கொஞ்சம் அடை மாதிரி மொத்தமாக ஊற்றிட்டு எண்ணெய் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க என்றைக்காவது வித்தியாசமாக ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வீடியோக்கெல்லாம் சொல்லலை, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் 2 ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. ஸோ டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து தூங்க போயாச்சு, ரெகுலராக பண்ணுற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடையோட மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.